அழுதாது எங்கள் வீட்டுக்காரெல்லாம் ஒரு டைம். என்னன்னா இங்கே பூஜை நடந்துட்டு வாடகை போகணும், வேலைக்கு போகணும். வேலைக்கு போனால் தான் காசு நான் அடுத்த நாள் 2000 வரும். 2000 வந்து அந்த கடன் ஸ்கூல் காசுலாம் கொடுக்க முடியும். ரொம்ப சொல்லிட்டு இன்னைக்கு பூஜை, இன்னைக்கு ரொம்ப சிறப்பான பூஜை. ஆனால் வந்து என்னால் இருக்க முடியல. நான் வேலைக்கு போகிறேன். என்னோட ஓட்டம் எப்போ நிற்கும் கேட்பேன். என்னோட ஓட்டம் எப்போ நிற்கும்? நம்ம எப்போ நல்லா இருப்போம்? நாங்கள் நல்லா வாழ்ந்தவங்க. அப்படி வாழ்ந்து ஊர்லேயே கேட்டு பார்த்தீங்கன்னா பாதி மக்கள் தான் தேர்ந்ததை நகை போட்டு சொன்னேங்க காரு நகை நெட்லாம் விற்று இந்த இடம் விதக்காடையும் ஆத்தாக்காக எழுதி கொடுத்து அண்ணன் உண்மையிலே எல்லா கதையும் சொல்லியாச்சு. எல்லாமே எல்லாமே பண்ணி எல்லாமே சேஃப்டி பண்ணி வச்சு நல்லா இருந்துச்சு. எல்லாம் காசு மாட்டி எல்லாம் பண்ணி அப்படிதான் இருந்துச்சு. அம்பாள் தோண்டிட்டாங்களே நம்ம வீட்டில் வைக்கக்கூடாதே, இப்படி எழுப்பலான்னு தான் எழுப்பணும், ஒரு செங்கலை வச்சு எழுப்பணும். ஆனால் இது இவ்வளவு பிரமாண்டமாக வருவாங்க எனக்கு தெரியவே தெரியும். அது அவளோட கருணை. கஷ்டம் தான். அந்த ஆளு கொடியெல்லாம் அவுட்டு இந்த மாஸ்டரிலே எங்கள் வீட்டுக்கு கொடுக்கும்போதெல்லாம் எனக்கு கஷ்டம் ரத்த நேரம் வராது வரும். எல்லாமே போச்சு. இதுவும் போதா அந்த குண்டு காலி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மன வருது தான். ஆனால் நான் நினச்ச கும்பாபிஷேகம் பண்ணி அம்மாவுக்கு கலசி நீர் ஊற்றினா நம்ம ஸ்டடியாக இருக்கும்னு நினச்சிருப்பேன். கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டேன். நான் முதல் கும்பாபிஷேகம் பண்ணி கலசி நீர் ஊற்றிட்டா நம்ம நல்லா இருக்கும். நான் தப்பு போட்டேன். தண்ணி ஊதியில் கஷ்டம் இன்னும் அதிகமாகிடுச்சு. அவ்வளோ கஷ்டம்மா. முதல் கும்பாபிஷேகம் முடிஞ்சுருக்கான், இன்னும் கஷ்டம். நான் நினச்சிட்டு நல்லா இல்லைன்ட்டு இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஆரம்பமே. அவள் 2வது வருஷம் வர வர கொஞ்சம் இல்லை 3வது வருஷம் அப்போ தான் போச்சு. 1 மாதம் பரவாயில்ல நல்லா இருக்கேன். நல்லா காணணும் அது இருக்குது. ஆனால் தொந்தரவு இல்லை. மன நிறைவு. மக்கள் வர்றாங்க, வாங்குறாங்க. மக்களுக்கு எல்லாம் கிடையாது. அவங்க மனசுக்கு அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. எல்லாமே சந்தோஷம். இப்போ ஓரளவுக்கு அவள் என்ன இருக்காருன்னா இது கொடுக்குறதுக்கே அவள் பல யோசனை பண்ணுவாங்க. ஒரு வீடு கொடுக்கணும் பல யோசனை பண்ணுவாள். ஒரு பக்தர்களுக்கு வந்து இப்போ நம்ம நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கூடையில் கற்பூரம், ஊதுபத்தி, வெத்தலை, பாக்கு, பழம், புடவை, மை, சீப்பு. நம்ம நினைக்கும் சாதாரண 5 ரூபா சீப்பு இருக்குது. அந்த சீப்பு, அந்த 500 ரூபா காணிக்கை, 100 ரூபா காணிக்கை, ரூபா வருது அப்படின்னா இந்த கூடையை இன்னைக்கு எடுத்து வந்து வச்சுட்டா இதில் இருக்கிற மை சுஜி எடுத்து உபயோகம் நான் எடுத்து உபயோகப்படுத்துவேன். சீப்பு குழந்தை எடுத்து தலை செய்வோம். இந்த 500 ரூபா ஜீவ தம்பி பையன் எடுத்து உபயோகப்படுத்துவோம். அப்போ இது நம்ம இன்னைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு அது பல முறை யோசிச்சு தான் கொடுக்கும். தெரிஞ்சுக்கங்க. அதை யோசனை பண்ணி பல டைம் யோசனை பண்ணி இது கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு வர மற்ற கோயில் மேலாம் கிடையாது. அம்மா அப்படி கொடுக்கலாம் உபயோகப்படுத்தி இது கொடுப்பா. இல்லம்மா ஆத்தாவோட சொத்து குழந்தைகளுக்கு தான் சொந்தம். இல்லம்மா அது வரதுக்கு வர வைக்கிறது யோசனை இல்லையா? அது உண்மைதான். அது கொடுப்பா. அதுமாரி தான் அம்மாவே கொடுக்குறது. போடுறப்ப பணம் வரணும்னாலும் அதுக்கு ஒரு டைம், அதுக்கு ஒரு நேரம், அதுக்கும் வர வைப்பாங்க. அதுமாரி அம்மாவை கும்பிடும்போது திரும்பிக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உண்மையான பக்தி, நேர்த்தி, உண்மை, பொய்மை இல்லாதது, ஏமாத்துறது, எதுவுமே மற்றவங்க வந்து தப்பு செய்யாதது இது வந்து காண மாட்டாங்க. எப்படி தர்மம் பண்ணாங்க, எப்படி உதவுறாங்க, எப்படி கஷ்டம் வராங்க, எப்படி நம்புறாங்க. நம்பிக்கை தான் முக்கியம். அம்மா உயிரே பிடிக்கணும் போய் அவங்க வச்சா கூட அப்பா என் உயிர் பிடிக்கணும்னு நான் வச்சுக்கோங்க எங்கள் அம்மா கொடுத்துருவோம் அப்படின்னு நம்புறோம். பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை தான் வராது. மற்ற தெய்வம் இல்லை. ஆனால் நம்பி அந்த சோதனைகளை நம்ம கடந்து வந்துட்டோம். சோதனை கடக்கும் போது என்னடா படமும் வரும், பொண்ணுமே கொடுக்கல நம்ம நினைக்கூடாது. கொடுப்பாங்க. நீ எது கொடு, எது பண்ணு, நான் உன்னை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நம்ம பிடிச்சி போயிட்டோம் அப்படின்னா அம்பாள் கொண்டு போய் மேலே தான் குறைச்சிடுவார். நான் கேட்கும் போது எல்லாமேம்மா ஐயாவை பற்றி கேட்கும்போது ஐயா அழுவார் அவர். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆம்பளை வந்துட்டு எல்லாம் அனுப்பிச்சிட்டு பின்னாடி நம்ம ஒன்றுமே இல்லாத கீழே இறங்கும்போது எவ்வளோ வேதனை, ரொம்ப கஷ்டப்படுவார். ரொம்ப வேதனைப்படுவார். அவ்வளோ நகை எல்லாமே இருக்க மாட்டார். பிரேஸ்லெட் 8 பவுன் போட்டுக்கிட்டு எடுத்த 4 செயின் போட்டுக்கிட்டு அப்படிதான் இருப்பார் அவர். இப்போ ஒன்றும் இல்லை. இல்லாத கூட நிம்மதி இருக்கு. இப்போ அம்பாளுக்கு நிம்மதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வரும் அவங்களும் கேட்பாரு என்ன இப்போ வரும், எப்போதான் கொடுப்பாங்க, இப்போதான் என்ன இப்போ ஒன்று என்ன பண்ணுவோம், எப்பதான் என்னோட ஓட்டம் நிற்கும் அப்படின்னு கேட்பாரு. எப்போ ஓய்வு நான் போய் கேட்பேன் அம்மாக்கிட்ட. நான் எதுக்கு கொடுக்குறது மாட்டேன். கேட்பேன் அம்மாட்ட ஏன்னா இவ்வளோ கஷ்டமா இருக்கு, இவ்வளோ இதாக இருக்கு, இப்படி அழுகுறாரு, என்ன விஷயம் எப்போதான் அப்படின்னு கேட்கும்போது ஒரே வார்த்தைமா ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா அவன் ராஜா. சத்தியமா வேற வார்த்தை சொல்லவே மாட்டாங்க. இதையும் சொல்றதில்லை. அவன் ராஜா. அவனுக்கு என்ன குறை, அவன் எப்படி வரும் பாருன்னு மட்டும் சொல்லுவாங்க. பிரம்மாண்டமா வரப்போறான். அவன் கீழே அத்தனை பேர் கைகட்டி நிக்கிற மாதிரிலாம் பெரிய ஒரு சிம்மாசனத்து மேல ஏறி உட்கார்ந்து நீ ஏன் வருத்தப்படுற
இவ்வளோ செயின் தங்க செயின் இவ்வளோ வரைக்கும் ஒரு கொடி மாரி ஐயா அழகாக போட்டு மேலே பட்டு வசம் போட்டு அவ்வளோ கம்பீரமாக இருக்காரு. யார் எங்கள் குருஜி வீட்டுக்கார் கண்ணாடி சொல்றாங்க. நான் எங்கள் குருஜி இன்னைக்கு காட்சி கொடுத்தது. அப்போ வந்து என்னதுன்னா நடந்து போகுதுன்னு அர்த்தம். பரிசுலாம் காமிச்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து அதெல்லாம் ஒரு உத்வேகத்துக்கு நடந்துடும். ஏதோ ஒரு நடந்துருக்கா ஏதோ இப்போ எத்தனையாயிரம் பேர் வீடியோ பார்க்குறாங்க, 10,000 பேர் ரீச் ஆகும், 10,000 பேர் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. யாருக்கும் ஒரு ரூபாய் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை யார் பண்ண வைக்கிறது? அம்மா தான் கஷ்டப்படணும்னு தான் சாமி நினைக்கிறது இல்லை. இப்போ தம்பி இருக்காரு அப்படின்னா மழை தம்பி கஷ்டப்படணும் அம்மா நினைக்க மாட்டா. ஆனால் இவங்க முயற்சிகள் அவ்வளோக்கும் பார்த்துட்டு யாரோ புள்ளி வச்சிருப்பா, இந்த நேரத்தில் இவங்களால இந்த கோயிலுக்கு உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பா. இப்போ இது கட்ட நிறைய இதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி போட்டோம். கிணத்துல வந்து கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு மக்கள் கால் கத்துன்னு சொல்லி ரொம்ப போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ உழைப்புகள். அந்த வந்து உழைப்பு கிடையாது. ரோடெல்லாம் நாங்களே போட்டு தந்தோம். ரோடெல்லாம் கல்லெல்லாம் போட்டு பெருகி எங்களுக்கு அவர் பெரட்டி பண்ணி செஞ்சு அவ்வளோதான் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு யாருமே பட்டுருக்காங்க. படணும் கரும்பு சக்கை மாதிரி கரும்பால் தனியாக போயாச்சு, சக்கை தனியாக நிற்கிறோம். அப்படி படணும். இப்பயும் பட்டு தான் இருக்கும். இப்போ எப்படின்னா சாப்பாடு தண்ணி இல்லை எங்களுக்கு. இப்போ டைம்லாம் சாப்பாடு கிடையாது. பத்தளவு போடுவோம். 2 மணி ஆகிடும், 3 மணி ஆகிடும். நாளைக்கு எவ்வளோ அடிஜாமம் ஆகும் 12 அதில் விடிஞ்சிடும். அதுமாரி சாப்பாடு இல்லாத ரொம்ப ஒல்லி ஆகிட்டாரு. நல்லா கஷ்டப்பட்டா இந்த ஆளுதான் வரலாம் அப்படி ஆகிட்டு. நானும் அதே மாதிரி தான் டைம் சாப்பிட்றதுல பண்ணுறது. சரி இதெல்லாம் எப்போ உட்கார வைப்பான்னா ஒரு நேரம் ஒரு இன்னும் 2 வருஷமா எனக்கு நீ போகிறேன் உட்கார வச்சுட்டு ஒரு சோஃபா போட்டு ஒரு சேர் போட்டு ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு பூஜையா ஆள் இருக்காங்க, புனஸ்கரமாக ஆள் இருக்காங்க, பெரியவங்க வராங்கன்னா வாக்கு சொல்லு நான் சொல்ல புரியுதுங்களா? அன்னதானம் நடக்கும். நீ எதுக்கு கஷ்டப்படுற? ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓடணும் இல்லை, ஓடிட்டோம். இனிமேலுக்கு அதெல்லாம் பார்த்துக்குவோம், இனிமேல் அதெல்லாம் பண்ணிக்குவோம். கண்ணு எல்லாம் இதெல்லாம் இப்போ தான் வாங்கி போடணும். இந்த சிறி லைட் போடணும்னு போட்டோம். இது இப்போ போன கோயில் திருட்டு போயிடுச்சு. உடனே ஒரு வாரம் டிவி வந்துச்சு. வீட்டில் முன்னூறு டிவி இருக்குது. அது ஃபிட் பண்ணுறதுக்கு ஆள் வரல. கேமரா 4 கேமரா வச்சுருக்காரு. அது ஃபிட் பண்ணுறதுக்கு ஆள் வரல. வெளில வச்சிடும். இதெல்லாம் வரதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஒரு 2 லட்ச ரூபா. அவங்க நேரம் விட்டாங்க, அவங்க அப்பா விட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் வச்சு தான் கடன் கட்டல. என்ன பண்ணணும்? கோயில் தேவையில பூஜை செஞ்சுக்கலாம் அப்படின்னு அதை வாங்கி நாங்கள் வச்சுக்கிட்டோம். இப்போ அந்த 5 லட்ச ரூபா வச்சு நம்ம எப்படினாலும் ஒரு 5 பவுன் போட்டு வாங்கி நம்ம சைன் பார்த்து போட்டுக்கலாம். எனக்கு அது தேவை பண்ணணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணிக்கலாம்? பூஜை உடம்புலாம் 6 பேர் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஆள் வரும். எல்லாமே பண்ணணும், ஓடணும். ஃபஸ்ட்டு ஓடினா மட்டும்தான் அந்த இடத்துல உட்காந்து நம்பிக்கையோடு ஓடணும். சும்மா கூட்டுத்தனமாக கிடைக்குது ஆகட்டும் பண்ணட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடணும் அப்படின்னா வரையும் நம்மளுக்கு உண்மையே விட மாட்டான். நம்மளை வேற உண்மையே விட மாட்டான். இவ்வளோ பெரிய யாகம் நடத்தி 2வது வருஷம் நானும் பண்ணேன். வருஷம் கூட சாதாரண விஷயங்கப்பா வந்தாங்க. 2000 பேர் நானும் ஏறணும் பண்ணேன். வருஷமே பண்ணி முடிச்சோம். அந்த அனுதர்வம் எனக்கு கிடச்சிருக்குன்னா அம்மாவோட அனுதர்வம் தான். அவருக்கு அது கிடச்சிருக்குன்னா அது அம்மாவோட இதுதான். 108 வாராக்கி நம்ம வச்சிருக்கோம்னா அது உண்மையில அம்மா சொல்லி இவ்வளோக்கு எங்கேயுமே கிடையாது. 11 வாராயிரம் மாதிரி இவ்வளோ இல்லை, கூகுளில் கூட போட்டு பார்த்தாலே எங்கேயுமே கிடையாது. உலகத்திலே மலை சக்தி இவ்வளோ ஒரு பிற்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா நம்ம வீட்டுக்கு போகணும். உள்ள கருவரில் அலோடு இல்லை. மாதா மேலே அம்மாவும் தம்பி மேலே இருந்தால் உள்ளே போய்க்கலாம். ஆனால் நாங்களும் உள்ளே போக மாட்டோம். புரிஞ்சவங்க யாரும் உள்ளே போகக்கூடாது. அங்கே அதோட சரி. எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா வந்துக்கா யாரு வந்து அந்த இடத்துக்கு உழைப்பு போட்டாங்க அவங்க தான் அதுக்குள்ள போகிற உண்மையான தகுதி இதுதான் அப்படின்னு உபாசனா மூர்த்தி அந்த தெய்வம் உள்ள குடியிருக்கும் அவரு எனக்கு பெரியவர் எனக்கு சொல்லணும். 26 ஐயாக்கு சின்னவர். அவரு பெரியவர்னு எனக்கு தோணல. நான் சொல்லிட்டு ஆனால் அம்மா என் மனசுல ஒரு விஷயம் நீங்களும் ஒரு இதெல்லாம் உட்காந்துருக்கு. இப்போ நாளைக்கே வந்தாலுமே ஒரு சிலர் மட்டும்